இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை உடையவர்களா இருக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நாங்க ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த பச்சை அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு உங்களை தொட போகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறாரு. எல்லாரும் வியாதி உள்ள இடங்கள்ல கைகளை வச்சு கொள்ளுங்க. வியாதி உள்ள இடத்துல கைகளை வைங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக இந்த நாளில நாங்க ஜெபிக்க போகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் ஆண்டவரே இயேசுவே என்னை தொடுன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பாடல் பாட போறேன். இந்த பாட்டு பாடும்போது இயேசு உங்களை தொடுகிறத உணர போறீங்க. குடிகார சகோதரர் இருப்பீங்களா, அன்றைய குடியிலிருந்து விடுதலை ஆக்குங்கன்னு சொல்றவங்க நீங்க எல்லாரும் அவன் இன்னைக்கு செபிப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செபத்துக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தில் ஆமென். தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இயேசு உங்களை தொட போறாரு. இயேசுவே என்னை தொடுங்க. எல்லாம் தலையில கைக்கு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கை மாறட்டுமே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும்படிக்கு இயேசுவே இன்னைக்கு நீங்க தொடுவீராக சொல்லுங்க. தொடுவீராக. இயேசு வெட்கப்படாதீங்க. இது விளையாடுற நேரம் இல்ல. வாலிப பிள்ளைங்க எல்லாருமே இயேசுவே என்னை தொடணும். நீங்க நல்லா வருவீங்க. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை மாத்துவாருமா? சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, வியாதி மாறுமே. மாறுமே, கஷ்டம் மாறுமே. மாறுமே, கடன்கள் மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. உங்க வியாதி இயேசு மாற்ற போகிறாரு. என் வாழ்க்கை கசந்து போய் கிடக்கிறது. என் வாழ்நாளை எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை. இத்தனை ஆண்டுகளாகி ஆமென். என் வாழ்நாள்ல எந்த சந்தோஷம் அனுபவிக்கல என்ன நீங்க சொல்லுகிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கைகள் கசந்து போயிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கைகள் கசந்து போயிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கைகள் கசந்து போயிருக்கிறதா? இயேசுவின் நாமத்துல ஆமென். நன்றி ஆண்டவரே. போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் நீட்டி இந்து தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் நீட்டி இந்து தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் அத்தா எந்தன் கதறல் பேர். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் உந்தன் கதறல் தொடருமே. என்னை தொடருமே. கேளுங்க எல்லாரும். தொடருமே, என்னை தொடருமே. மாறுமே, கடன்கள் மாறுமே. இன்னைக்கு மாற போகுது. மாறுமே, வியாதி மாறுமே. வியாதி மாற போகுது. மாறுமே, கஷ்டம் மாறுமே. மாறுமே, கண்ணீர் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை. இயேசுவே இந்த பகுதியை தொடுங்க ஆண்டவரே. கடல்ல கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை என் தேவனை இந்த இரவேளையிலே கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இரவேளையிலே அநேகரை இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவே என்னை தொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். எத்தனை பேர் தலையில கையை வச்சு வியாதி உள்ள இடத்துல கையை வச்சு சொல்றீங்களா? இன்றைக்கு உங்கள் பகுதியில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பகுதியில மிகப்பெரிய மாறுதலை தர இயேசு விரும்புகிறார். இயேசுவே என்னை வாழ வைங்க ஆண்டவரே. என் வாழ்நாள எத்தனை நாள்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு, கண்ணீரை மட்டுமே அனுபவிச்சு,
துக்கத்திலே வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நான் ஏன் வாழுகிறேன், நான் சொத்து போன நிலமா இருக்கும் என்று நினைக்கிற அம்மா, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீ சாக வேண்டியவள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த இரவேளையிலே உன்னை வாழ வைக்க போறாரு, உன்னை வாழ வைக்க போறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில மாற்றங்களை இயேசு தர விரும்புகிறார். உன் வாழ்க்கையில அற்புதங்களை இயேசு செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, இயேசுவே என் வாழ்க்கையில அற்புதம் செய்யும், கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னும் இருப்பதா, கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னும் இருப்பதா, கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம், கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் அடக்க செய்வார், மாறுமே எல்லாம் மாறுமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து தரப்போறாரம்மா. ஆமே. நீங்க சிலர் விசுவாசிக்கிறத பாக்குறேன், சிலர் கைகளை வச்சு ஜெபிக்கிறத பாக்குறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில மாற்றத்தை தரப்போறாரு. நம்பி வந்த மனிதர்களை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த வீடுகளை ஆசீர்வதிங்க, இந்த பகுதியில் எல்லாரும் இயேசு ஆசீர்வதிங்க. இந்த பகுதிகளில் பெரிய மாற்றங்கள் வரட்டும். இந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசப்பா, நீங்க தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. வியாதியோடு மரண படுக்கையில் இருக்கிறவர்களை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருடங்களாய் படுக்கையில கிடந்தவரை தொட்ட இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உன்னை தொடுகிறாரம்மா, உன்னை தொடுகிறாரம்மா. உன் வாழ்க்கையில மாற்றம் வருதுமா, உன் வாழ்க்கையில நிம்மதி வருது, உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறுது. இயேசு கிறிஸ்துவை நம்பி பாரு. உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போறாருமா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இந்த நாள்ல இந்த இரவேளை உங்களை தொட விரும்புகிறார். இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரட்டும் தகப்பனே. இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரட்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இந்த பகுதியில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை காண்கிற கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இருள்கள் இந்த பகுதியை விட்டு விலகட்டும். இந்த பகுதியில் வீடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். இந்த பகுதியில் நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுங்க. குடிகாரர்கள் மனம் திரும்புவார்களாக, போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த பகுதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை தருவீராக ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை இங்கே எழுப்புவீராக. அநேக வாழ்க்கைகள் மாறட்டும். இயேசுவை நம்பி பாருங்கம்மா, உன் வாழ்க்கை மாறுமா, உன் வாழ்க்கை மாறுமா. இப்படிதான் ஒரு சின்ன வயசுல எங்க அம்மா இயேசுவை நம்புறாங்க. எங்க அம்மா இயேசுவை நம்புறாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, விஷத்தை தந்துட்டு கொல்லணும்னு சின்ன வயசுல என்ன எங்க அண்ணனு. ஏன்னா வாழ முடியாது, இந்த புருஷனோட வாழ முடியாது, கஷ்டம், தின தின வேதனை, இனிமே வாழ வழி இல்லை என்று எங்களை சாகடிக்கிறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா வாழ வழி இல்லாம பாதி வயசிலே சாக வேண்டும் என்று தீர்மானித்த என்னையும் என் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து வாழ வைத்தாரம்மா. அதனாலதான் இன்னைக்கு உங்க தெருக்களில வந்து கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு நிற்கிறேன். இன்னைக்கு வாழ வழி தெரியாமல் இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். ஐயா, இயேசு கிறிஸ்து இல்லனா நான் இன்னைக்கு கல்லறைக்குள்ள மண்டோடு மண்ணாய் அழிந்து போயிருப்பேன். என் இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைத்தார். அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? என்னுடைய சின்ன வயசுலேயே நான் செத்து போயிருப்பேன். என்னை வாழ வச்சு என்னை மேன்மைப்படுத்தி என்னை உயர்த்தின அந்த இயேசுவை ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறோம். உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வேதனை, என் கஷ்டத்தை என்ன பார்க்கறதுக்கு, என் சொந்த பந்தங்கள் என்ன கவனிக்கல, எனக்கு கவலையோடு இருக்கிறீர்களோ, இந்த இரவேளையில சொல்லி உனக்கு ஒருவர் உண்டு, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உன்னை கைவிட மாட்டாருமா. ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மாற்றும். இந்த பகுதியில ஜெபம் நடக்கிறது வாரம் வாரம். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிக்க ஒரு ஆண்டவரே, இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
இந்த பகுதியில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த நேரம் மட்டும் பொறுமை காத்து எங்களுக்காக இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாமார் சகோதரர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு பிள்ளைக்கா சின்ன பிள்ளைக்கா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லார் மேல கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். எல்லார் மேல கர்த்தருடைய தயவு வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த இடங்களை இறங்கி வரட்டும். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதன் மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும். அநேக குடும்பங்கள் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.